ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நாங்கள் சாய் அபியங்கரோடைய ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கை பார்த்துருந்தோம். பட் இப்போ பார்க்க போகிறது அவருடைய மலையாள என்ட்ரி, அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் வந்து பல்டி அப்படின்னு போட்டிருந்துச்சு. உன்னி சிவலிங்கம் அப்படின்ற டிரெக்டர் தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோவில் இருக்கோ அதை பற்றி நாங்கள் பேசிவிட்டு இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடலாமா? பிகாஸ் சாய் அபியங்கரோட மியூசிக் அண்ட் ஷேன் நிகம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாகவே லெட்ஸ் வாட்ச் திஸ் அவுட். ஸோ ரெடியாக இருங்க. ஏற்கனவே பார்த்துருந்தா பரவாயில்ல, மறுபடியும் பாருங்கள். ஒன்றும் நடந்துட போகிறதுல பார்க்காதவங்க. ஸோ okay, ready, 1 2 3 and here we go. Sir, Korean. Kerala than bro. Bro, Malayalam cinema than. From Kerala, from Malayalam. From Kerala. From Malayalam cinema? Number 4. Oh, that was our 4th film. Maybe adukatha and reference irukkom. Hello. Mone Sai. Mohanlal voice ayna. Welcome to Malayalam. Avroda voice da. Laleta. Thank you so much. Balti Onam. You want to Onam release. Whoa. And Chris would think music as well. Luck ஒரு மனுஷனுக்கு அடிக்கலாம், பட் ஹிஸ் லக் இஸ் அன்இமேஜினபிள் லக். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு சாங் ஜஸ்ட் திங்க், நான்லாம் சத்தியம் எதிர்பார்க்கறேன். ஏன்னா நம்ம மாதிரி ஏஜ் தானே. ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், வேணாம் கம்பேர்லாம் பண்ண விரும்பலை. பட் ஸ்டில் அவரை பற்றி பேசணும். சாய் அபியங்கர் ஆகிட்டோம். இது வந்து டிஷர்ட்டில் 4th இருக்குது. பட் இது அவரோட 4வது படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கிட்ட அட்லியோடைய ஒரு படம், அதுக்கப்புறம் சூர்யாவுடைய படம், இன்னொரு படம் வந்துச்சு. ஜஸ்ட் ஃபார்ட் ஐ டோன்ட் நோ சம் ஃபில்ம். அண்ட் திஸ் இஸ் த 4th ஃபில்ம். அண்ட் அதில் லாலேட்டா அவரோட வாய்ஸ் வந்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஹீ இஸ் இன்வைட்டிங் டு மலையாளம் சினிமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஓப்பனிங்கு, கிராண்டியர் ஓப்பனிங் சொல்ல போனால். அண்ட் ஷேன் நிகம் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அவருடைய நடிப்பு எனக்கு அதுக்கு ரீசெண்டாக கூட அவரோட மெட்ராஸியா சம்திங் நான் படம்னு பார்த்தேன். அண்ட் அந்த படத்தில் கூட நாங்கள் ஒரு பாட்டு கூட ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தோம். அண்ட் அதுக்கும் முன்னாடி நீல நிலவேன்ற ஒரு பாட்டு ரொம்ப வைரலாக போச்சு 2023. அண்ட் அந்த படத்துலேயும் லைக் RDXன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ யா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த படத்தோட இது மியூசிக் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மலையாளம் இருக்குல்ல, அந்த மலையாளத்துக்கான பீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அண்ட் பீட்டுன்னு இல்லை, அது மலையாளத்துக்கான மியூசிக், ட்ரெடிஷ்னல் மியூசிக் அதுதான். அண்ட் மேலத்தாளம். அதுக்கப்புறம் இவர் மலையாள மென்ட்ரின்னு சொன்னார பாருங்க, மாஸ் தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்னா. ஹி ஹாஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். அனிருத்தை வச்செல்லாம் கம்பேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் அனிருத் இஸ் சம் அவருடைய வளர்ச்சி வேறு, அவரோட மியூசிக் சென்ஸ் வேறு. லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் அனிருத் அண்ட் சாய் அபியங்கர். மேபி அந்த ஏஜ்லேருந்து வளர்ந்து வந்தனால அப்படி சொல்லலாம். ஆனால் வித் மியூசிக் வைஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர். பிகாஸ் அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய ஜானர் ஆஃப் மியூசிக், அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் மியூசிக், அது எல்லாமே டிஃபர் ஆகும் ஃபார் ஷுவர். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் கேட்ட 4 பாட்டிலே அனிருத்தர் மியூசிக்கும் அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் போகவே இல்லை, போகாது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பல்டி அப்படின்னு ஒரு படம் சாய் அபியங்கரோட மியூசிக்கலில். ஓணம் அந்த ஒரு திருநாள், அந்த ஒரு நல்ல நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்கள். பிகாஸ் தமிழ்நாடு ஓகே, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குது ஓகே. அந்த சாங் எல்லாம் சார்ட் பஸ்டர், டாப் சார்ட் பஸ்டர், எல்லாம் வேர்ல்டு வைட் எல்லாம் ட்ரெண்டிங் ஆச்சு. ஸ்பாட்டிஃபை வாட் எவர் இட் இஸ், ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஹி வாஸ் ட்ரெண்டிங் ஃபார் தி பாஸ்ட் 1 இயர்னு வச்சுக்கலாம். அண்ட் அதோடு இந்த படம் வாய்ப்பெல்லாம் வருது. இட்ஸ் நாட் அன் ஈஸி டீல் அப்படி பார்த்தாங்க. பிகாஸ் அவ்வளோ ஈஸியாக நாங்கள் வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஈஸியாக நாங்கள் சொல்லிடுறோம் அவருக்கு இந்த படம் கிடச்சி. பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஹி வில் மேனேஜ் இட் அப். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஆல் இஸ் லைக் அப்டேட்ஸ். அந்த அப்டேட்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ்லேயும் 3 படம், இதுலேயே இப்போ ஒரு படமாக
பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் அவர் நமக்கு தரப்போகிறாரு, மக்கள் எப்படி அவர் திருப்திப்படுத்த போகிறார் அவர்களுடைய இசை மூலமாக. அதை நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு இதை தாண்டி எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை தாண்டி இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோவில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி, எந்த ஒரு விஷயம் உங்களை கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அந்த அவர் என்ட்ரி கொடுக்காது ரொம்ப நினச்சி, நான் எதர்ச்சியாக தான் நான் பார்த்தேன். அதுவும் லைக் அவர் சொன்னது எதர்ச்சியாக இருந்துச்சு. மலையாள சினிமா லைக் கேரளாவுக்கு அவர் மியூசிக், கேரளா படங்களுக்கு மலையாள படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ணுறது. ஸோ அவ்வளோதாங்க, என் கருத்துக்களை சொல்லிவிட்டேன். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஈஸியாக நான் இதை வந்து இந்த விஷயத்தை நான் வந்து ரொம்ப நான் கேட்குறது இல்லை. பிகாஸ் நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை பண்ண தான் போகிறீங்க. ஸோ அப்படின்றனால உங்கள் பக்கத்துக்கு நான் அதை விட்டுருவேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா எதை பற்றியாச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.